Hi friends, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஐசோ ஸ்பீட பத்தி தான் பார்க்க போறோம். ஐசோ ஸ்பீட் வந்துட்டு 21 ஜனவரி 2005ல பிறக்கறாரு அமெரிக்கால பிறந்தோம்னே அவர் 2016 மார்ச் 22ஆம் தேதி ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றாரு, ஒரு கேமிங் சேனல். அந்த கேமிங் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள். அவங்க அப்பா மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட், அவங்க அம்மா சப்போர்ட்டே இல்ல. First is when Speed called his mom on stream to wish her happy birthday, and she did this. I just wanted to say Happy Mother's Day, Mom, and I love you so much. Bro, did she just hang up? சின்ன குறும்புத்தனம் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரா, அதனால அவங்க அம்மா அவர் அப்பா அடிக்கிறது பிடிப்பாங்க. இவர் திட்டுவாரு. ஆனா இவர் ரொம்ப அம்மா ரொம்ப பிடிச்சா. Mom, I don't give a alright, okay, alright. Alright. I'm gonna be on the recording. Okay, alright. After that, Speed felt pretty bad and said, அவங்க அப்பா மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட். ஒரு தடவை என்ன ஆயிப்போச்சு, இவர் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இவரை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டோம்னே ஒரு சின்ன ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்தாரு. அப்படி போய் சேர்ந்தோம்னே அந்த யூடியூப் சேனல்ல அப்படியே ஒரு சின்ன வருமானம் வந்ததுல அவரையே அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ரெகுலரா இவரை அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போதே இவரை 5 பேர் மட்டும் டெய்லி பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த 5 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 5 பேருக்காச்சு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு வீடியோவை எடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஒவ்வொரு வீடியோவும் கேமிங் சேனல் கன்சன்டன்சியா போட்டுட்டே இருந்தபோது அவர் வீடியோ ஒரே ஒரு ஆள் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு வேண்டிய நம்ம வீடியோ போட்டாங்கன்னு சொல்லி அவர் வீடியோ ரெகுலரா போடுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவிட்ட இந்த மாதிரி சண்டையை சொல்லி அதுல ஒரு 1K ஃபாலோவர்ஸ் மானிட்டேஷன் ஆயிடுது. மானிட்டேஷன் ஆனோம்னே அவங்க வீட்டை விட்டு போயிடுறாரு. வீட்டை விட்டு போனோம்னே ஹாஸ்டல் போய் கேம் விளையாண்டு அப்படி இப்படின்னு இருக்கிறாரு. அவரை படிப்பையும் பார்த்துட்டு ஒரு நாள் பப்ஜி விளையாண்டு இருக்கிறாரு. பப்ஜியில $1.79 டொனேட் பண்ணி பிராண்ட்லின்னு ஒரு ஆள் கேட்கறாரு, எந்த டீமுக்கு, எந்த ஃபுட்பால் டீமுக்கு, உனக்கு எந்த ஃபுட்பால் டீம் பிடிச்ச ஆளு அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டோம்னே இவர் சொல்றாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சூன்னு. அப்பதான் தலைவரோட என்ட்ரி. அப்போ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம், ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்பீடுக்கு வந்துடுறாங்க. ஸ்பீடோட சேனலுக்கு வந்தோம்னே ஸ்பீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறாரு. நிறைய வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னே இந்த பேக் பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் கேமிங்கு, அப்புறம் இந்த பிசி அவர் தலையில் விழுகிறது, இந்த மாதிரி கிரேசியா, அதுக்கப்புறம் கத்துறது, ரொம்ப செலிப்ரேஷன் 1K வந்துருச்சு, அந்த 1 மில்லியன் வந்துருச்சுன்னா அந்த பிசியில போய் மோதுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி விஷயம் கிரேசியா இருந்தங்காட்டிக்கு மக்களுக்கு போய் சேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு ஸ்ட்ரீமிங் பண்ணி போகும்போது போர்ச்சுகல், அவரோட ஃபேவரட் போர்ச்சுகல் டீம் ரொனால்டோ மீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. போனோம்னே மேட்ச் முடிஞ்சோம்னே பார்க்கிங் ஏரியால அவரோட ஃப்ரெண்டு சொல்றாப்படி, இந்த மாதிரி ரொனால்டோ மீட் பண்ற எந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இவர் போய் பாக்குறதுக்கு போறாரு. அந்த இடத்துல ரொனால்டோ மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அந்த வாய்ப்பை ஸ்பீடு உபயோகிச்சுட்டு கதறி அழுகிறாரு. அழுத உடனே அந்த ரொனால்டோவோட டோட்டலா ஃபேன் பேஸ் எல்லாமே ஸ்பீடுக்கு வந்துட்டாங்க. ஸ்பீடுக்கு வந்தோம்னா ஸ்பீடு டெவலப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்தனோம்னா $10 மில்லியன் ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டணும்னா ஒரு 300-400 தடவை பேக் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ட்ரை பண்ணி கடைசியா வேர்ல்டஸ்ட் ஸ்மூத்தஸ்ட் பேக் ஃபிளிப்னா அது ஸ்பீடு தான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தோம்னே இந்தியாவுக்கு விராட் கோலி பிடிக்குது. அதுக்கப்புறம் டுனுக் பாட்டு எல்லாம் ஸ்பீடுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்பீடுக்கு போக தான் எனக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்தியா டூர் வந்தாரு. இந்தியா டூர் நிறைய சிங்கரையும் மீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா மோடி ப்ரோன்னு சொல்லி மோடி சிங்கர்ன்னு சொன்னோம்னா அவங்க ஃப்ரெண்ட் போன் பண்ணி அவர் தான் இந்தியா PM அப்படின்னு சொன்னோம்னே, மோடி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. Modi, deeply apologies, my sir.
I'm so sorry. Hey, Modi, I love you so much, Modi. Hey, Modi, bro. Virat Kohli for life, bro. 2020 for life, Modi, Modi. Hey, Modi, bro. I love you, bro. You feel me? Hey, bro. Every time I go to sleep, bro, I want to be Indian, bro. Please, bro. You feel me? Hey. நல்ல ஒரு கிரேசியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸ்பீடு விட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு வந்து மெஸ்ஸி மீட் பண்ணலான்னு ஒரு டைம் அவங்க இதுக்கு போய்க்கிறாங்க. இப்போ மெஸ்ஸியோட ஃபேன் வந்து ஸ்பீடை வந்து அடிச்சிடறாங்க. ஏன் அடிச்சிடறாங்கன்னா ரொனால்டோவை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்களா, ஸ்பீடை வந்து மெஸ்ஸி ஃபேன்ஸ் அடிச்சிடறாங்க. அதனால வந்து மெஸ்ஸியை வந்து ஹேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா. அப்படி ஸ்பீடு ஹேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா தலைக்கு தில்ல பாத்தியானுங்கிற மாதிரி அர்ஜென்டினாக்குள்ளே இறங்கி காலை எடுத்து வைக்கிறாரு. 3 நாள் அங்கேயே ஸ்டே பண்றாரு. ஸ்டே பண்ணோம்னா இறங்கி ஒரு 10 ஸ்டெப்பும் கூட நடக்கல. அதுக்குள்ள பெரிய மெஸ்ஸியோட போஸ்ட் இருக்குது. Stop selling RFE, chat. What the? Ain't no way. I've been in Argentina for 2 minutes and I've seen Messi already. ஆனா நாங்கெல்லாம் நினைச்சோம், எனக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே தெரியும் மெஸ்ஸி வந்து அதுல ஸ்டோரியில இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஏதோ நடக்கும், சரி ஸ்பீடு அடிச்சிருவாங்கன்னு நினைச்சா. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அர்ஜென்டினால வந்துட்டு சரியான ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செம்ம மாஸ்கர். அப்புறம் பாப்பாய் போனாரு. பாப்பாயில் வந்துட்டு அவர் கவர்மெண்ட்ல அவருக்கு வந்து இந்த ஊர் சிட்டிசன் மேயர்னுங்கிற ஒரு பதவியெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. தாய்லாந்து வேர்ல்டு டூரு, அதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. ஸ்பீடு அந்த பிராண்ட்லின்னு ஒரு ஆள் வந்து ஸ்பீடு வாழ்க்கையில வரலைன்னா ஸ்பீடுங்கிற ஒரு ஆளே தெரியாம போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 மில்லியன் செலிப்ரேஷன், 2 மில்லியன் செலிப்ரேஷன், இப்போ 4 மில்லியன் வந்து 4 மில்லியன் பக்கத்தால் வந்து நின்று இருக்குது. ஆனா ஸ்பீடோட லைஃப் 20 வயசு பையன், ஆனா சரியான சாதனை. இப்போ 2 டேஸ் முன்னாடியும் கூட அவரோட ஃபேமிலி மீட் பண்ணாரு, ஓல்டு ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணாரு. இதுதான் ரொனால்டோ மீட் பண்ற அந்த சீனு. இந்த சீன்ல தான் ஸ்பீடோட வாழ்க்கையே ஆரம்பிச்சது. கிரேசி திங் நிறைய இருக்குதுங்க ஸ்பீடு விட்ட. டப்புன்னு சைனா போவாரு. சைனா போய் அந்த நாட்டுல பாரம்பரியம் என்ன அதையெல்லாம் இது பண்றது. அதுக்கப்புறம் அங்க போய் புது ஃபுட்டு சாப்பிட்றது. மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் ஒரு ஆளுக்கு பின்னாடி போகுதுன்னா அது வந்து ஸ்பீடுக்கு தான் அடிச்சு சொல்லுவேன் நானு. ஏன்னா உலக நாடுல ஸ்பீடு ஒரு எத்தான ஆளு. வேற இந்தியா டூர் கேரளா வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. வந்தா நல்லா இருக்கு. சரி, ஸ்பீடை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பார்ட் 2 வரும். இந்த வீடியோ 1K லைக் வந்துச்சுன்னா பார்ட் 2 போடுறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்பீடோட ஒரிஜினல் பேர் என்னன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பீடோட ஒரிஜினல் பேரு யாருக்கு தெரியுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். Bye.